ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசம் லைஃப் சேனல். எப்போ பாரு மீன் வாங்கினா ஒன்று ஃப்ரை பண்ணுறது இல்லை குழம்பு வைக்கிறதுன்னு இந்த மாதிரியே செஞ்சிட்ருக்கோம்ல. ஸோ இன்றைக்கி புது விதமாக ஒரு சுறா மீனில் எப்படி புட்டு செய்கிறதுன்றதை பார்க்கலாம். சுறா புட்டு இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. முள் இருக்கும்னு பயப்படவே தேவையில்லை. ஜென்ரலாக மீனுனாலே முள்ளுன்னு பயப்படுவாங்க. ஆனால் பயப்படவே தேவையில்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஷார்க் மீன் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா முழுசாக வாங்கினாலும் சரி, நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த சுறா மீனோட புட்டுங்களை சுறா மீனோட துண்டுங்களை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆறணும். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் கையை வச்சு அதை அந்த தோலை பிரித்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் தண்ணி ஆறுற வரைக்கும் நல்லா மூடி போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். தண்ணி ஒரு கட்டத்தில் நல்லா ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி சுடுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கருப்பாக இருக்கு இல்லையா தோல், ஒரு மாதிரி ஆஷ் கலரில் அந்த தோல் எடுத்துருங்க. அப்புறம் அது உடம்புல ஒரு முள் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீதி உள்ள ஃப்ளஷை நல்லா புட்டு மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க நல்லா. சரிங்களா? இப்போ தாளிப்புக்கு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் எண்ணெய் போதும். அதுக்கப்புறம் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக இருக்கணும். ஸோ மோரர்லெஸ் எல்லாமே சேமாக இருக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாவும் பொடியாக இருக்கணும். அப்போ தான் மொத்தமாக அள்ளி சாப்பிட முடியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ குட்டியாக சாப் பண்ணுறீங்களோ அவ்வளோ குட்டியாக சாப் பண்ணிவிடுங்க. இதில் காரமே இந்த பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு 7லேருந்து 8 மிளகா. நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடணும், அது ஸ்பைஸியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா 8லேருந்து 9 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் வந்து 500 கிராம் மீன் தான் எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 6லேருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் நல்ல பெரிய பெரிய பூண்டு, அதை தோல் உரிச்சிட்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் மொத்தமாக அப்படியே அள்ளி சாப்பிட முடியும். ஸோ புட்டுனாலே ஜென்ரலாக நம்ம அப்படியே அள்ளி சாப்பிடுவோம், இல்லை ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிச்சோ இல்லைனா முள் எடுத்துகிட்டோ இல்லைனா தூக்கி போட்டுட்டோ சாப்பிட முடியாது. ஸோ எல்லாத்தையும் ஒரே சைஸில் குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்களும் அப்படியே ஈஸியாக அள்ளி சாப்பிட்ருவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சள் தூள் ரொம்ப மஸ்ட்டு. கழுவும் போதும் ஆட் பண்ணுங்கள், குக் பண்ணும் போதும் ஆட் பண்ணுங்கள். அது கிருமி நாசினி மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நான்வெஜ் எல்லாம் செய்யும்போது நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல், அந்த வாடை எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் மறக்காமல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் வேக வச்சு தோல் உரித்து உதுத்து வச்சுருக்க சுறா மீன்களை இப்போ நான் இதில் சேர்க்குறேன். இது மொத்தமே 1/2 கிலோ தான். ஸோ இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. ஸோ இதை நல்லா உதுத்து வச்சுட்டு இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, இந்த அடியில் இருக்க அந்த மசாலாவோட இந்த மீன்களை சேர்த்து கிளறி ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்ம இதை கிளறிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இதை நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்கும். அதை தவிர அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஏன்னா அடியில் ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அடியில் ஒட்டாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தாலுமே அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இரும்பு பாத்திரத்தில் இல்லைனா வந்து நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ எண்ணெய் ரொம்ப கம்மியாகவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஆயில் கம்மி பண்ணிக்கிறது. ஸோ இது மாதிரி நல்லா விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். அந்த டைமில் நல்லா கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதில் வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை சேர்க்கலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி எவ்வளோ கொத்தமல்லி வேணாலும் கை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தான் இதில் நம்ம உப்பு சேர்ப்போம். ஏன்னா நீங்கள் முதல்ல உப்பு சேர்த்துட்டிங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வருது தெரியாது. ஸோ அப்போ உப்பு வந்து முன்ன பின்ன ஆகிடும். இப்போ எனக்கு குவான்டிட்டி தெரிஞ்சதுனால இந்த டைமில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த டைம்லேயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு இல்லை அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோ வேகமாக கிளறி விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ சுட சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.